ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் ஐபாலுடைய அனாட்டமி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஒரு மாடல் ஐபால் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸு, எப்படி அது ஐபாலுடைய ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதாவது ஒரு மாடல் ஐபால். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இது ஐபால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பாடியில் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபோர்ஹெட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர்பிட் போன் சொல்லுவோம். இந்த ஆர்பிட் உள்ள தான் வந்து ஐபால் வந்து கரெக்டாக இப்படி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இந்த வெளியில் இந்த பார்ட் மட்டும்தான் தெரியும். அதை வந்து ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வந்து நமக்கு ஐபால் இருக்குது. ஸ்பெரிக்கல் ஷேப்னா ஃபுல் கோள வடிவமாக இப்படி பால் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயராக ஐபால் வந்து கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 3 லேயர் பார்க்கும்போது வெளியில் இருக்கக்கூடியது அந்த ஒயிட் கலரில் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம். அது வந்து விழி வெண்படலம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இப்போ இந்த ஐபால் அப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்க, சரி இப்படி தான் இருக்கும் உள்ள. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரா. அடுத்து வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் கோராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து விழி நடுப்படலம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இதில் தான் வந்து பிளட் எல்லாமே வந்து ஐக்கு வந்து சப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து ரெட்டினா உள்ளே வந்து அது எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இல்லைங்களா? இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து ரெட்டினா. ஸோ ரெட்டினா அப்படிங்கிறது வந்து விழித்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்புறம் இது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து சிலியரி பாடி. ஓகேவா? ஸோ இது சிலியரி பாடி ஆர் சிலியரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இங்கே இந்த இதில் அப்படி ஒரு இது வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஓரா செரேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த சிலியரி மசில்ஸோட இது போல் சேர்ந்து வருது ஓரா செரேட்டா. இங்கே இப்படி கோடு கோடாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஓரா செரேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிலியரி மசில்ஸ் இங்கே. ஓகேவா? ஸோ அடுத்து இதில் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து கார்னியா. ஓகேவா? கார்னியா லைக் அ டிரான்ஸ்பரண்ட் லேயர். இதில் வந்து பிளட் வெசல்ஸ்லாம் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து பிளட் வெசல்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கான நியூட்ரிஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அக்வஸ் ஹியூமர் அதுலேயும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன், மீன்ஸ் ஏரில் வந்து ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம நார்மலாக பார்க்கும் பொழுது ஸோ கண்ணில் வந்து நமக்கு காற்றுப்படும்ல. ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து டைரெக்டாக அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இது டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே வந்து லைட் ரேஸ் வந்து உள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த போல் இதனுடைய அமைப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐரிஸ். ஸோ இந்த ஐரிஸ் தான் வந்து நமக்கு ஐபாலுடைய கலர் கொடுக்கறது. நம்ம இப்போ வெளியில் வந்து பார்த்தோம்னா சிலருக்கு வந்து ப்ரௌன் கலராக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்னேக் சைஸ் போல் இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஒரு வெளியிருந்த கலர் போல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஐரிஸ் உடைய பிக்மெண்ட் தான். ஸோ அந்த பிக்மெண்ட் நிறமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து கொடுக்கும். இது வந்து இந்த ஐரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சின்ன 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 அந்த மசில்ஸ் போல் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைட் பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ சடனாக ஒரு லைட் வந்து அதிகமாக வரும்பொழுது இந்த ஐரிஸ் வந்து என்ன ஆகும்னா ஜஸ்ட் இந்த போல் சுருங்கிரும். ஸோ அப்போ தான் வந்து அந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நமக்கு தேவையான லைட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த ஐரிஸ் வந்து இப்படி சுருங்கி விரிஞ்சு இந்த ஒரு ஷேப்பை ஏற்படுத்தி ஒரு ரவுண்ட். இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா பீப்புள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது கண் பாவை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பீப்புள். இந்த ஐரிஸ் மெயின் இதனுடைய யூஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்ல இருந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் லைட் வந்து உள்ள அலோவ் பண்ணுறதுக்காக தான் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைன் லென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை கான்வெக்ஸ் ஷேப். ஓகேங்களா? ஸோ இது வந்து குவிஞ்சு போயிருக்கும். இது வந்து என்னன்னா பிளஸ் பவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஐபாலில் வந்து டோட்டல் பவர் வந்து 60 டயாப்டர் சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 டயாப்டர் அப்படின்னா கார்னியா வந்து 40 டயாப்டர். ஸோ இப்படி அதுக்கு ஏத்தாப்புல அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா விட்ரியஸ் ஜெல்.
விட்ரியஸ் பாடி. ஸோ இந்த போல் டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஜெல் போல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஐபால் வந்து ஜஸ்ட் அப்படி பால் ஷேப்பில் இருக்கிறதுக்கு இந்த ஜெல் போல் இருக்கிறதா வந்து ஹெல்ப் பண்ணுது. இதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஷேப் தான். ஏன்னா வர லைட் வந்து உள்ளப்பட்டு ரெட்டினாவில் ஃபோக்கஸ் ஆகிறதுக்காக இது வந்து டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஜெல் போல் இருக்கும். ஸோ விட்ரியஸ் பாடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ இதில் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஸ்க்ளீரா, ஒரைட், ரெட்டினா. ஸோ இந்த ரெட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ரெட்டினா. இந்த ரெட்டினாவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆப்டிக் நர்வ். இந்த ஆப்டிக் நர்வ் வழியாக தான் வந்து நமக்கு பிளட் வெசல்ஸ் எல்லாம் உள்ள வந்து எல்லா ஐக்கும் வந்து சப்ளை ஆகும். ஸோ இதில் இந்த ஒரு எல்லோ கலரில் ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் டிஸ்க். ஓகேங்களா. ஸோ இது இங்கே ரெட்டினால நம்மளுடைய இமேஜ் ஃபோக்கஸ் ஆகிட்டு இது மூலமாக தான் வந்து நமக்கு ஆப்டிக் நர்வ் வழியாக டிஸ்கில் பட்டு ஆப்டிக் நர்வ் வழியாக பிரெயினுக்கு கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெட்டினால வந்து 2 கலரில் இருக்கு பாருங்க. ஒன்று வந்து ரெட் கலரில் இருக்கு, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கு. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டரி தான் வந்து ஹார்ட்ல இருந்து பிளட்டை எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும். ஓகேங்களா. அடுத்து இந்த ப்ளூ கலராக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து வெயின்னு சொல்லுவோம். இந்த வெயின் தான் வந்து ரத்த நாளம். அந்த வெயின் தான் வந்து வந்த பிளட்டை திருப்பி ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெட்டினாலில் ஒரு 2 செல் இருக்கு. அதை வந்து போட்டோ ரிசெப்டார் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போட்டோ ரிசெப்டார் செல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது. என்னன்னா இப்போ நம்ம லைட் இப்போ 2 அந்த போட்டோ ரிசெப்டார்ஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராட்ஸ், கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குச்சி செல், கூம்பு செல்னு சொல்லிட்டு. கோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கூம்பு ஷேப்பில் இருக்கும். ராட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மேலே வந்து அந்த கூம்பு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு இது போல இருக்கும். ஓகேங்களா. ஸோ ராட், கோன்ஸ். ராட் செல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நைட் விஷனுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ சடனாக வந்து இருட்டாயிடுச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே ஃபுல்லாக பிளைண்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கிரேஷாக வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்போது ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ராட் செல்லு. அடுத்து இப்போ டே டைமில் ஸோ லைட்டில் நமக்கு கலர்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த கலர்லாம் பார்க்குறதுக்கு டே விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து கோன் செல்லு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ராட் செல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டினாலில் ஒரு 120 மில்லியன் அதிகமான செல்ஸ் வந்து இருக்கு. அதே போல் கோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மில்லியன் தான். ஸோ ராட்ஸை கம்பேர் பண்ணும்போது கோன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே வயசானவங்களுக்கு கலர் விஷன், டே விஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிகிறதுக்கு காரணம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு காரணம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சிலியரி மசில்ஸில் தான் வந்து நமக்கு என்னென்னா அக்வஸ் ஹியூமர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதிலிருந்து தான் வந்து அக்வஸ் ஹியூமர் என்ன ஆகும்னா அப்படியே அந்த ஐரிஸ், கார்னியா இடையில ஒரு லிக்யூட் மாட்டம் அந்த செக்ரேட் ஆகிட்டு அது வந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள ஒரு கேனல் இருக்குது அந்த சிலியரி மசில்ஸ்குள்ள, அது மூலியமா வெளியில வந்து ட்ரெயின் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இது பாருங்க, இது ஆக்சுவலி லென்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. ஐரிஸ், கார்னியா, vitreous body. இப்போ வந்து இது ஒரு ஃபுல் ஐபால். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணிடுறதுக்கு ஒரு 6 மசில்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மசில் தான் வந்து நம்ம ஆர்பிட் உள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஐபாலை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த 6 மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 6 மசில்ஸ் வந்து ஐபால் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கும். இந்த மசில்ஸ் தான் நமக்கு ஜஸ்ட் இந்த போல பார்க்கறதுக்கு, இது போல பார்க்கறதுக்கு, இப்படி மேலே கீழே இப்படி சைடில், அதே போல் இந்த போல பார்க்க, இந்த போல பார்க்கறதுக்கு இந்த மசில்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த 6 மசில்ஸ் உடைய நேம் சொல்கிறேன். இப்போ இது பாருங்க, அப்படியே மேலே இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ரெக்டஸ். ஓகேவா. ஸோ அப்படியே இதுக்கு கீழே இங்கே இருக்கு இல்லைங்களா, இது வந்து இன்ஃபீரியர் ரெக்டஸ். ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ். அப்படியே இங்கே நோஸ் கிட்ட இந்த இது பார்த்துக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியல் ரெக்டஸ். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல லேட்ரல் ரெக்டஸ். அப்படி இங்கே டெம்பிள் இந்த சைடு பார்த்தோம்னா இது லேட்ரல் ரெக்டஸ். அதுக்கப்புறம்
இங்கே இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சுப்பீரியர் ஓப்ளிக் மசில். அப்படியே இங்கே கீழே இந்த சைடு இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து இன்ஃபீரியர் ஓப்ளிக். ஸோ இப்படி 6 மசில் தான் வந்து ஐயை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கு. ஸோ சுப்பீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், லேட்ரல் ரெக்டஸ், சுப்பீரியர் ஓப்ளிக், இன்ஃபீரியர் ஓப்ளிக். ஸோ இது போல் 6 மசில்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆப்டிக் நர்வ். இதில் தான் அப்படியே நம்ம பிரெயினுக்கு போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஐபாலுடைய அனாட்டமி. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. இதை நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஸோ கார்னியாவில் என்னென்ன, அதோடைய கர்வேச்சர் என்ன, அதோடைய அளவு என்ன, அதே போல் லென்ஸில். ஸோ இதில் வந்து இப்போது இவ்வளோ தான் கர்வேச்சர் இருக்கணும். அதில் ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கும், என்ன எரர் வரும், என்ன டிசீஸ் வரும். ஸோ அப்படி நிறையா இருக்குது. இது வந்து நான் ஜஸ்ட் ஒன்லி ஐபால் அனாட்டமி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?